உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. சமீபத்தில் ஒரு சர்ச்சையான விஷயம் நடந்துட்டுருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய வண்டி மேலே ஒரு சங்கி வேணுமென்ட்டு திட்டமிட்டு வண்டி இடிக்காத நிலையில் வண்டி இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கி ஈழ்ச்சி தமிழர் அவர்களை இழிவுபடுத்துறேன்ற பேரில் சில வேலைகளை திட்டமிட்டு நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல அந்த சங்கி பயலை பற்றி பார்க்கணுன்னா அவன் மேலே 1008 அலிகேஷன் இருக்குது. முதல்ல அவன் வழக்கறிஞரே கிடையாது. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஆனால் சில ஊடகங்கள், அதாவது இந்த சவுக்கு சங்கர் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அரசியல் தலைவர்களை பற்றி பேசுறதுக்காக வேண்டிய பணத்தை வாங்கிக்கிட்டு தேவையில்லாத கருத்து சொல்கிறன்ற பேரில் அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. சவுக்கு சங்கர், நான் கேட்குறேன், சவுக்கு சங்கருக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. இருந்தாலும் டி நகரில் எப்படி ஒரு பங்களா வாங்கியிருக்கிறாரு, அதே மாதிரி பல்லாவரத்தில் ஒரு பங்களா எப்படி வாங்கியிருக்கிறாரு. ஒரு நாளாச்சும் அந்த சவுக்கு சங்கர் அடிக்காமல் அவரால் இருக்க முடியுமா? இந்த மாதிரி இழிவான அசிங்கமான செயலை செய்யக்கூடிய ஒரு நபர் பணத்துக்காக வேண்டி, முழுக்க பணத்துக்காக வேண்டி ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் சக்தியாக உருவாகி இருக்கிற திருமாவளவன் அவர்களை இந்த மாதிரி இழிவாக கருத்து சொல்கிறன்ற பேரில் பேசியிருக்காரு. காவல்துறை இந்த சவுக்கு சங்கர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்குறாரு, எதுக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கேட்குறாங்க திருமாவளவன் அவர்களுக்காக அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக, அடிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது மீடியா முன்னாடியே ஒரு ஆட்டோ டிரைவர் பின்னாடி நின்று கேட்குறாரு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அத்தனை மீடியா இருக்கும்போது அவங்க முன்னிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பேசிகிட்டு இருந்த அந்த ஆட்டோ ஓட்டுநரை அடித்து அவங்களுடைய கட்சி ஆளுங்க, பிஜேபி ஆளுங்க கூப்பிட்டு போனாங்களே, அப்போ அண்ணாமலை எங்கே இருந்தார், அப்போ பேசுகிறதுக்கு எங்கே போயிட்டார் அவர்? இந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இந்த மாதிரி பாதுகாப்பை பற்றி பேசுகிறதுக்குண்டான எந்த ஒரு அருகதையும் கிடையாது. எங்கள் தலைவருக்கு கண்டிப்பான முறையில் பாதுகாப்பு வழங்கியே ஆகணும். எங்கள் தலைவர் இது வரைக்குமே எங்கேயும் பாதுகாப்பு கொடுங்கன்னு எங்கேயும் கேட்டது கிடையாது. நாங்கள் தான் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் அவருக்கு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரி நாங்கள் தான் கேட்குறோம். ஆனால் உன்ன மாதிரி ஒரு அசிங்கமான வேலையை நாங்கள் செய்யலை. நீ இங்கே பேசுகிறதெல்லாம் பேசிட்டு தைரியம் இல்லாமல் போய் டெல்லியில் அமித்ஷா கிட்டேயும் மோடி கிட்டேயும் எனக்கு பாதுகாப்பு வழங்க நீ போய் காலில் விழுந்துட்டு வந்த கதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எங்கள் தலைவர் அந்த மாதிரி ஒரு நபர் கிடையாது. இன்றைக்கும் அவர் மக்கள் மத்தியில் மக்களோட மக்களாக தான் பிரச்சனைகளை இறங்கி சந்திச்சுட்டு இருக்காரு. இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் சொல்லணும்னா, உன்னுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய தொப்பி போட்டு இஸ்லாமிய தோற்றத்தை காட்டக்கூடிய ஒரு வேலூர் இப்ராஹிம் என்ற ஒரு சங்கி நாய், அவனை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. அவனுடைய மகன் இன்னைக்கு கஞ்சா கேஸில் மாட்டியிருக்கிறான், அதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. நீ அடுத்தவங்களை பற்றி நீ பேசுகிற. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கஞ்சா பிரச்சனையில் நீயும் அண்ணாமலையும் சவுக்கு சங்கரும் தொடர்பு இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய முழுக்க பிளானாக தான் இருக்கணும். அதனால தான் இது இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால் காவல்துறைக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த மாதிரி அவதூறு பேசக்கூடிய சவுக்கு சங்கர் மேலேயும் தேவையில்லாமல் தலைவர் திருமாவளவன் மேலே இந்த மாதிரியான அபாண்டமான அடிக்கிறதுக்காக உதைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு நாகரிகம் இல்லாமல் பேசக்கூடிய அண்ணாமலை இவங்க மேலெல்லாம் கண்டிப்பாக தயவு செய்து காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு நான் இதன் மூலிமா கேட்டுக்கிறேன்.